ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இட்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து இட்லிலாம் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இட்லி பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இட்லி வேகிற நேரத்தில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலான்னு இப்போ இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இந்த பீக்கங்காய் சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது. நமக்கு வந்து வயிறு புண்ணு, அதுக்கப்புறம் புண்ணுலாம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த குடல் புண்ணுலாம், அதுக்கெலாம் ரொம்ப நல்லா கேட்கும். ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த பீக்கங்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இன்றைக்கி சட்னி செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். சிவானிக்காக இந்த மினி இட்லி ஊற்றிட்டுருக்கேன். சரி, அவள் மினி இட்லினா ஜாலியாக சாப்பிடுவா. சரி, அதுக்காக ஒரு பிளேட் மட்டும் ஊற்றி வச்சிட்ருக்கேன் அவளுக்காக. நமக்கு அந்த மினி இட்லி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். அதனால் நான் ஒரே ஒரு தட்டு தான் ஊற்றுறேன். நம்ம இது வேகிற நேரத்தில் நம்ம அந்த சட்னிலாம் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்க போகிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேலே உள்ள நரம்பை மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம அந்த ஃபுல் தோலையும் சீவ தேவையில்லை, சும்மா அந்த நரம்பை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா அந்த தோலில் தான் நமக்கு நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி வதங்குற மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய நான் சட்னி போட்டிருக்கேன். தக்காளி புதினா சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார சட்னி போட்டிருக்கேன், அப்புறம் கத்திரிக்காய் சட்னி, முள்ளங்கி சட்னிலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் பீக்கங்காய்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு பேன் வச்சுருக்கேன். அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த பீக்கங்காவை நல்லா ஹையில் வச்சு அடுப்பை நல்லா வதக்கிக்கலாம். அது வெந்துடக்கூடாது, நல்லா ஆனால் வதங்கணும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கியிருக்கேன். இந்த நேரத்தில் நான் வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணேன். சரி, வதக்க போகிறதான்ட்டு நான் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி முழுசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஜூஸெல்லாம் ஊற்றி நமக்கு அதை வதங்க சரியாக விடாது. அதனால் முழு தக்காளியாக போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாதிரி வந்துடணும். அப்போ தான் நமக்கு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் சட்னி. இந்த சட்னிலாம் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் சட்னி சாப்பிடவே பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த வதக்கி அரைக்கிற சட்னிலாம். அதுவும் பீக்கங்காய் சட்னிலாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இந்த நேரத்தில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். அது நம்ம கொஞ்ச நேரம் போல் வதக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். செம வாசனையாக இருக்குது வதக்கும் போதே. இது நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து தான் இதுக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிக்க போகிறேன். அடுப்பில் சின்ன பேன் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு பொரித்து வச்சுக்கலாம்.
இப்போ இடையிலே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து தமிழ் ஸ்கூல் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Very good. சரி. ஆலமரம். ஆலமரம். It's the banana tree, right? Banyan tree. You are closer. Is it tree? Okay. It's a banyan tree. சரியா? Okay. ஊஞ்சல். Samuel, நீ சொல்லு. Swing. Swing. Very good. Okay. Buddy. Samuel. Read or study. Very good. என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன செய்வேன் யார் சொல்றீங்க? பூஜிதா, என்ன செய்ற? கேக் செய்வேன். வெரி குட். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உதவி பண்ணுவேன். அம்மாவுக்கு உதவி பண்ணாவா? தட்ஸ் குட். வேற யார் ரெடியா இருக்கீங்க? எனி வாலண்டியர்ஸ்? விகாஷ்னி, பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல்லாம் பிள்ளைங்க அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த கேப்பில் தான் இப்போ சமைச்சிட்ருக்கேன். இந்த தமிழ் ஸ்கூல்லாம் போகிறதுனால தான் பிள்ளைங்க கொஞ்சமாச்சும் தமிழ் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற பசங்க ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது நமக்கு அந்த தமிழ் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால. அடுத்த பார்த்திங்கன்னா சட்னி இப்போ அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். பவுலில் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்து நான் மிளகாய் பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 15-20 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இட்லிக்கு நம்ம நிறுத்தவே மாட்டோம் சாப்பிட்றது, அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு 10 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பூண்டு வந்து தோலோடையே போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு சுற்று அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதை வந்து நான் வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறேன். இதில் கூட நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எங்களோட ஃபேவரட் சட்னி இது. கண்டிப்பாக இட்லி தோசைக்கு எப்போதும் வச்சுருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மிளகாய் பொடி ஆல்ரெடி ஒரு கார சட்னியும் போட்டிருக்கேன், அதுவும் சூப்பராக இருக்கும். அது நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இடையிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லியும் இப்போ சூப்பராக வெந்துருச்சு. அதையும் நான் இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். சிவானி வந்து இடையிலே அந்த இட்லி வந்து சாப்பிட்டு போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க தமிழ் ஸ்கூலில். வந்து அந்த மினி இட்லியை டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஓடிட்டா. இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூல் நடக்கும். அன்னைக்கு தான் நான் அந்த பிளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் போல் நடக்கும், 7 to 8:30 வரைக்கும். சரி, நமக்கு அவங்களாம் அந்த வேலை பார்க்கும்போது எனக்கு சமைக்கிற வேலை அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்போ நானும் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்ததான் க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லிக்கு சாப்பிட்ணும். இட்லியில் ஆறி போய் சாப்பிடக்கூடாது, நல்லா சுட இருக்கணும் இட்லி. அப்போ அந்த பூண்டு பொடியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பூண்டு பொடி மிளகாய் பொடி எப்படினாலும் சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுதான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன், பாத்திரம்லாம். சரி, மறுநாள் சனிக்கிழமை கொஞ்சம் நிம்மதியாக காலையில் எழுந்திரிக்கலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்திரிச்சிக்கலாம். அதுக்காக எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கழுவி எல்லாச்சும் தொடச்சி வச்சுட்டு படுத்தோன்னா ஜாலியாக இருக்கும். காலைல வந்து நமக்கு ஏஞ்சி வந்து பார்க்கும்போது அப்பாடான் இருக்கும் கிச்சனை பார்க்கும்போது. அதனால் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ்வாஷரில் நான் எப்போயாச்சும் போடுவேன், ஆனால் ரெகுலராக போட மாட்டேன்.
அது கழுவி அது உள்ளே வைக்கிறதுக்கு கையாலே கழுவிடலாம் அப்படின்ட்டு கையிலேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருவேன். அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு. அதில் சும்மா கழுவி அதில் கமுத்து வைக்கணும். சரி இதை கழுவியே அதில் கமுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படி பண்ணிவிடுவேன் நான். நிறைய ஜாமான் இருந்துச்சுன்னா அது உள்ளே கழுவி ஆன் பண்ணி விட்ருவேன். நமக்கு இந்த சமைக்கிற வேலையோட பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். அந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அப்பா அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் செஞ்சு வச்சோன்னா நம்ம கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம என்னைக்கு க்ளீன் பண்ணி வைக்காமல் இருக்கோமோ அன்றைக்கி தான் நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க, நம்ம கிச்சனை பார்த்துருவாங்க. இந்த ஊர்லாம் பார்த்திங்கன்னா வந்த உடனே கிச்சன் இருக்கும். சரி எப்போதும் கொஞ்சம் அழகாக தான் வச்சுருக்கணும், வேறு வழியே கிடையாது. நம்ம இந்தியாலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இங்கெல்லாம் வந்தோடனே கிச்சன் இருக்கிறதுனால எப்போதுமே கொஞ்சம் அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவி துடைச்சிருக்கேன். இப்போ துடைக்க போகிறேன். அந்த ஈரெல்லாம் இல்லாமல் துடைச்சி வச்சுருந்தோன்னா அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கும். அதுக்காக இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணுவேன். இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே. இங்கே வெளிலலாம் நிறைய செடிலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி. இப்போ எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் துடைச்சிட்டேன். மணி பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு நைட்டு. அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த இரும்பு பேனை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு துடைச்சிருக்கேன். சரி எண்ணெய் தடவி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது எண்ணெய்லாம் இந்த மாதிரி தடவி வச்சா தான் ரொம்ப நாள் வரும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி துரு பிடிச்சிரும்ல அந்த இரும்பு. அதனால் இப்போ இதை எப்போதும் சமைச்சு முடித்தோடனே இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருவேன். நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் இப்போ எண்ணெய் தடவிட்டுருக்கேன். இதோடு இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.